ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு. இதன் பொருள் என்னவென்றால், ஆக்கமும் கேடும் சொல்லுகின்ற சொல்லால் வருதலால் ஒருவன் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்து கொள்ள வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2 நாளாகவே இணையதளத்தில் பயங்கரமான ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள், மாண்புமிகு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சேரெல்லாம் போட்டு தண்ணியில் அவர் கால் பற்றக்கூடாது, படாது நான் கொஞ்சம் ஆச்சாரம் அப்படிங்கிற மாதிரி, படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம், அவரோட தம்பிகள் எல்லாம் வந்துட்டு சேர் மேலே சேர் அப்படியே சேரை இழுக்கிறாங்க. அந்த இழுத்துக்கிட்டே அவரை கொண்டு போய் அந்த காரில் சேர்க்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போது அவருக்கு இவ்வளோ ஒரு திறமை இருக்கா? அதாவது ஒரு தடகள வீரர், ஒரு ஹர்டில்ஸ் ஓடக்கூடிய 110 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓடக்கூடிய ஒரு நபர் எப்படி தாவி போவாரோ அந்த மாதிரி அழகாக அவர் தாவி போகிறாரு. என்னங்க பிரச்சனை, முழங்காலில் தானே தண்ணி இருக்குது, நடந்து போகலாமே, கூட இருக்க பசங்களாம் நிற்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்புனாங்க. இதுதான் உங்கள் சமூக நீதியா? உங்கள் கால் மட்டும் நனையக்கூடாது, மற்றவங்க கால் நனையணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைக்கும்போது அவங்க தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இடையில்லா வர்க்குனால அவரோட காலில் சேத்து புண்ணெல்லாம் வந்துருச்சு, அவர் காலில் சில அலர்ஜியெல்லாம் இருக்குது, அதனால தான் தண்ணி படக்கூடாது அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். அப்படியே அவர் அங்கேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு. பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டாக போகணும்ல, அதுக்காண்டி தான் அப்படி நாங்கள் வந்து அவருக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு தரப்பில் நம்மளோட வன்னியரசு அவர்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது, அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். அதாவது மருதம் ஆசிரியர் பள்ளி வேளாச்சேரி, அங்கே தான் இந்த தண்ணி தேங்கி நிற்குது, அங்கே தான் அவர் தங்கியிருக்கார், அங்கே தான் அவர் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். அவர் நினச்சிருந்தா நிறைய மிராசுதார்களும் நிறைய பேரும் அவருக்கு வீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கேயெல்லாம் அவர் தங்காமல் பசங்க கூட இந்த மருதம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் தான் தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இவருக்குன்னு ஒரு தனி வாடகை வீடு எடுத்து செலவு பண்ணி தானே தங்கணும், எதுக்கு இங்கே போய் தங்குறாரு? சரி, அது என்னமோ அவங்க கஷ்டம், என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு பலவீனம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதை விமர்சனம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2-3 சந்தேகங்கள் இருக்குது. சரி, காலில் புண்ணு இருக்குது, ஓகே. அப்படின்னா இப்போ மற்ற அமைச்சர்கள், ஒரு தடவை அதிமுக அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு செருப்பு எடுத்து ஒரு தம்பிக்கிட்ட கொடுத்தா, அப்படி அதை ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு, வன்மையாக நாம் கண்டித்தோம். அதே மாதிரி நமக்கு மட்டும் காலில் புண்ணு வந்தால் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் காலில் புண்ணு வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் பூட்ஸ் மாதிரி, நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி, சீஃப் செக்ரட்டரி இரேன்பு மாதிரி ஒரு லெதர் பூட்ஸை போட்டு அங்கேருந்து போனால் வேலை முடிஞ்சு. அதுக்காக ஒரு 5-6 பசங்களை வச்சு அந்த சேரை இழுக்க வச்சு இவர் காலில் மட்டும் தண்ணி படக்கூடாத மாதிரி பார்த்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டு போகிற வழியில் அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நாங்கள் பார்லிமெண்ட்டு போனோம் அப்படின்னு. மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு பார்லிமெண்ட்டில் போனால் பார்லிமெண்ட்டில் உங்களை கொண்டாட போகிறாங்க. சிம்பிளான விஷயம், கால் நனைஞ்சிச்சா கொஞ்சம் தூரம் வண்டியில் போயிட்டு காலை கழுவிட்டு இந்த பேண்ட்டை தூக்கி மடிச்சு, நாமலாம் அப்படி தானே போவோம், சாதாரண மக்கள் அப்படி தானே போவோம், தண்ணியில் தான் போய் அவனை ஒரு வழியில்னா பேண்ட்டை மடிச்சுட்டு நடந்து போவோம். எங்கே நல்ல தண்ணி கிடைக்கிறதோ உடனே காலை கழுவிட்டு நம்ம பாட்டில் போயிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி 4 பேரை வச்சு அப்படியே அலேக்கா அண்ணனை தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவோம்? இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அதுவும் சமூக நீதியை போற்றக்கூடிய நம்மளோட மாண்புமிகு திருமா அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதில் பாருங்கள், அவங்க தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார், அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணி, பேண்ட்டு ஷூ சட்டெல்லாம் போட்டு வந்துட்டார். அதனால தான் நாங்கள் அப்படியே சேர் மேலே சேராக, அதாவது அவர் காலு சேரில் படாமல் இருக்கிறதுக்கு சேரால் ஒரு தேர் பண்ணி நாங்கள் கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை ஜாலங்களில் பேசுகிறாங்க. சிம்பிளான கான்செப்ட். இந்த சேரால் தேர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஷூவை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு அந்த பேண்ட்டை மடிச்சுட்டு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போயிட்டு அங்கேருந்து காலை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலை வச்சு வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் சிம்பிளான விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு மற்றவங்க பண்ணக்கூடிய அதே விஷயம், இந்த சிமெண்ட் ரோடு போடுறது, அதுக்கப்புறமா பூட்ஸ் காலில் இவ்வளோ ப்ரொடெக்ஷனோட கம்மியான தண்ணி இருக்கிற இடத்துல போகிறது, இதெல்லாம் தான் இங்கே அரசியலில் ஒரு கலாச்சாரமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் வேறு யாராவது பண்ணியிருந்தா, ஒரு பாஜகவை சார்ந்தவரோ, ஒரு அதிமுகவை சார்ந்தவரோ, ஒரு பாமகவை சார்ந்தவரோ பண்ணியிருந்தா இங்கே வெடிக்கக்கூடிய பிரச்சனையே வேறு லெவலில் இருக்கும். இவங்கெல்லாம் மனுஷங்களா பாருங்கள், இன்னொருத்தனோட உழைப்பில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் பொருந்தும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து பேசுகிறதுக்கு இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை. இதே வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிமுக பீரியடில் எப்படி இங்கே மீடியா விவாதங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இதனால தான்
தான் நம்ம என்ன கூப்பிடுறோம் அவங்கள ஆர்எஸ்பி மீடியா அப்படின்னு கூப்பிடுறோம். இனிமேல் முன்கலப்ஸ்னு கூப்பிடாதீங்க, பின்கலப்ஸ் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சில ஆட்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையெல்லாம் பின்னோக்கி தான் இருக்குது, அதே குடும்பத்துக்கு ஜால்ரா போடுற ஒரு மீடியாவை தான் அவங்க திகழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஒரே ஒரு சிம்பிள் ஒரு கற்பனைங்க, இதே திருமாவர்கள் எம்பியாக இருக்கும்போது ஆளும் கட்சி அதிமுகவோ பாஜகவோ வேறு ஏதாவது அவரோட கூட்டணி இல்லாத கட்சியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நிற்கிற இடத்துலையே ஃபோன் பண்ணி ப்ரெஸ்ஸை வர சொல்லியிருப்பார். ப்ரெஸ்ஸும் கீழே நிற்குமா இல்லை மேலே நிற்குமா இல்லை போட்டில் உட்காருமானலாம் நமக்கு தெரியாது. உடனே என்ன சொல்லியிருப்பார், நான் எம்பி, நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும், ஆனால் என்னை தடை செய்வதற்கு வேண்டி இந்த சனாதன தர்மம்லாம் சேர்ந்து இங்கே தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேச வர மாட்டாரா? அது ஏன் திரு ஸ்டாலின் அவர்களோட அரசு இருக்கும்போது மட்டும் கப்சுப்னு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தானே எழுப்பணும். ஆனால் அதை எங்கேயாவது எழுப்ப மாட்டாங்க. இதே போல் இன்னொரு கற்பனைங்க, ஒன்றும் இல்லை, இதே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. நியாயமாக போன தடவை கொளத்தூர் கான்ஸ்டிடுவன்சியில் தண்ணி அந்த அளவுக்கு நின்றுருக்கு, இதுக்கு உண்டான நிறைய ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு போட்டில் ஏறி போகிறாங்க, போட் அங்கேயே தான் இருக்குது, நிறைய மக்கள் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னுமே போட்டில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, அமைச்சர்களும் போகிறாங்க, காங்கிரஸ்காரங்களும் போகிறாங்க, எல்லாரும் போட்டில் போகிறாங்க. பட் டெலிபரேட்டாக மீடியா வச்சு எந்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டார்கெட் பண்ணப்பட்டார், இதுக்குண்டான விளக்கமும் அவர் கொடுத்தார். இருந்தாலும் மீடியா விடலை, இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் விடலை. என்ன விளக்கம் அப்படின்னா, முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும்போது தான் போட்டில் ஏறி நம்ம போக முடியும், பின்ன கழுத்தளவில் இருக்கும்போது ஏறி உள்ளே போக முடியாது, அது கேப்சைஸ் ஆகிடும். இதுதான் இருக்கக்கூடிய லாஜிக். அதுக்கு அடுத்த நாளே கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போட்டில் தான் போய் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிதர்சனமான உண்மைகள்லாம் இருக்கும்போது அதை ட்ரால் பண்ணும்போது ஏன் இதை ட்ரால் பண்ணக்கூடாது? அதானே இயல்பான கேள்வி. முட்டி அளவு தான் தண்ணி இருக்குது, எதுக்கு போட்டில் போகிறீங்கன்னு. ஏன் இங்கே முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்குது, ஏன் நீங்கள் எதுக்கு வந்து நடந்து போகிறீங்க, என் காலை உங்களால் துடைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை இப்போ எதிர்க்கட்சி நண்பர்கள் எழுப்புறாங்க. ஸோ இந்த ஃபியாஸ்கோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தன்னோட வசிக்கும் இடத்துல என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம மீடியா என்ன சொல்லுது, மக்கள் மகிழ்ச்சி, தண்ணி, இளையராஜா, வடை, டீ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லைங்க, போயஸ் கார்டன் எவ்வளோ பாஷான ஏரியா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு அதுக்கு முன்னாள் சிஎமோட ரெசிடென்ஸ் இருக்குது, இந்த போயஸ் கார்டன், அப்புறம் அங்கே பக்கத்தில் அங்கே சிஎமோட ரெசிடென்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதாம்பால் காலனி இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது ஏதோ போயஸ் கார்டன் நாங்கள் பக்கத்தில் சிஎம் ரெசிடென்ஸ் அப்படின்னாங்க, நாங்கள் வந்து இது சீக்கிரமாக தண்ணியை வடிஞ்சு போயிடும், இல்லைனா தண்ணியை மோட்டர் வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இத்தனை நாளாகியும் எதுவும் பண்ணல, ஒரு வாரமாக இங்கே தண்ணி தேங்கி நிற்குது. ஏதாவது ஃபுட்டு ஹெல்ப் அப்படின்னு பார்த்தா அதுவுமே பெருசாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி டெலிவரி பாய் கிட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஜொமேட்டோவில் வரேங்க, ஜொமேட்டோவில் படகெல்லாம் கொடுக்கல, இந்த ஸ்விக்கியில் படகெல்லாம் கொடுக்கல, பைக்கு மட்டும்தான் நாங்கள் அதுவும் எங்கள் சொந்த செலவில் போட்டு வாங்கிட்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே வந்தால் வேலையாகாது அப்படின்னு அங்கங்கே சுற்றி வேற எங்கேயாவது கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த டெலிவரி பாய்ஸ். அந்த அளவுக்கு இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணில் பிரச்சனையா, பாம்பு பிரச்சனையா, இல்லை பாச்சா பிரச்சனையா நமக்கு தெரியல, கரண்ட் இல்லை அந்த இடத்துல. கரண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒர்க் டேயே போச்சு. அதுதான் இருக்கக்கூடிய உண்மை. நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போ பண்ண முடியும்? பேசிக் ஃபெசிலிட்டி இருக்கணும், கரண்ட் இருக்கணும். கரண்ட் அங்கே இல்லவே இல்லை. ஸோ ஒரு ஃபுல் டே போயிருச்சு. 45 வருஷமாக இதே அவல நிலையம் அங்கே தொடர்ந்து வருது அப்படிங்கிற விஷயம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. எம்பி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இது வந்து கண்டிக்கத்தக்க நிலைமை, வேளாச்சேரியில் நிலைமை எப்படி இருக்குது, அதே மாதிரி மற்ற இடங்களில் எப்படி இருக்குது, இதற்குண்டான வேலைகளை நம்ம சீக்கிரமாக துரிதப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இதுக்கு இப்போ ஒரு டிஃபென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா, அங்கே தங்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு வாரமாக ஓஎம்ஆர் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்க்குறாங்க, இங்கே வரலாமா வேணாமா, ஆத்தாடி இந்த இடம்லாம் தண்ணியாக இருக்கே, உள்ள முதல்ல கிடக்குமா அப்படிங்கிற ஒரு பீதியும் அவங்களுக்கு இருக்குது. காரணம் பீதியை கிளப்பி விட்டாங்கல்ல. ஸோ இதுக்கு வேண்டிய அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு படகை ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற பல ஷிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு நாடு இப்போல்லாம் ஸ்டேட்டுக்குள்ளேயே, அதாவது சிட்டிக்குள்ளேயே ரோட்டில் ஒரு படகை ஸ்டேஷன் பண்ணி அதில் வச்சிருக்க அளவுக்கு நம்ம போயிட்டோம். இதுதான் 50 வருஷமான திராவிட அரசியல் பண்ணதுக்குண்டான பெனிஃபிட், நமக்கு கிடைச்ச பெனிஃபிட். மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், திராவிட கட்சிகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்ம கட்டமைப்பை வச்சுருக்காங்க. எதை வச்சு ஏமாற்றுவாங்கன்னா, இமோட்டிவ் இஷ்யூஸ் எடுப்பாங்க, ஃப்ரீ பீஸை கொண்டு போய் கொடுப்பாங்க, ஃப்ரீ பீஸ் ஒழுங்காக மக்களுக்கு போய் சேராது, பட் இருந்தாலும் இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சு ஓட்டு வாங்குவாங்க. இன்றைக்கி தான் சார் இந்த சைடு வரேன், பட் வந்து இந்த சைடு டெலிவரி இருந்ததுனால இந்த சைடு வந்தேன் நான். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே தான் எனக்கு டெலிவரி. நான் வந்து உள்ளே போய் பார்த்தா வண்டி போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ண, மறுபடியும் வந்து வண்டியை விட்டுட்டு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வரேன் நான். கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து முட்டி அளவுக்கு இருக்கு. and there is absolutely no facility that is available. Water has not gone out of this place for the last 1 week now. Okay, last Sunday we've gone out of this place and we are still out. 40-45 years எப்படி தான் அப்புறம் எப்படிங்க தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணி இதே மாதிரி இருந்தது. It's supposed to be a posh area. The CM lives this side, Poise Garden is this side, right? CM lives right 2 streets away and this is the state of this area. தண்ணி எல்லாமே இங்கே தான் வருது.
ஸோ அப்பேரண்ட்லி இங்க இருக்க தண்ணி வெளியில போறதுக்கு வசதி இல்லை. பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்ல. ஸோ we are staying in a hotel for the past 1 week. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பாஸ்ட் 4-5 டேஸாக இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் வந்து. ஸோ லாஸ்ட் சண்டேலேருந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி கான், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளட்டட், ரைட். கார்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் இப்போ ஓஎம்ஆரில் போயிட்டு ஹாலிடே இன்ல ஸ்டே பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வாட்டர் ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி ஜஸ்ட் செக் அவுட் அண்ட் இங்கே வந்தோம், அந்த போட் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஃபுல்லி கோயிங் பேக் நவ். இதெல்லாம் முன்னாடி பார்க்க வேண்டியது சார். பிளாக் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும், உட்காந்து பேசிக்கின்னு எல்லாம் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாருக்குமே நல்லது, பப்ளிக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது, எங்கள் மேலே எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு பாடமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காம கவர்மெண்ட் வந்து அதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்தாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஃபார் த பெஸ்ட். இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, வராரு ரெயின் கோட் போடுறாரு, டீ குடிக்கிறாரு, ரிப்பீட்டு, வராரு ரெயின் கோட் போடுறாரு, டீ குடிக்கிறாரு, ரிப்பீட்டு அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு மாடஸ் ஆப்பராண்டியாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் மழை வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கோ, இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நடுவில் திருமாவளவன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் போடுவாங்க. ராமாயணம் தான் வந்து எல்லாருக்கும் தப்பான வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது சர்ச்சை கிளப்பி விடுவார். இல்லை ஏதாவது ஒரு பட சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மெயின் இஷ்யூ யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 இடம் இருக்கும், அங்கே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். தண்ணி நிறைய லெவலில் இருக்கக்கூடிய மோசமான அஃபெக்டட் ஏரியாஸ்க்கு போகவே மாட்டாங்க. கம்மியான இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மேற்பார்வையிட்டு ஆனால் பார்த்தாச்சு அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே உதவக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடை. யாரோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. மோடி அவர்கள் டீ வித்து தான் பெரிய ஆளானார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எல்லா டீ கடையும் டார்கெட் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. இங்கேயுமே ஒரு சர்ச்சை வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டை டம்ளர் முறையை திருப்பி அவர் கொண்டு வராரா அப்படிங்கிற சர்ச்சை இணையதளத்தில் ரொம்ப பரவலாக பேசப்படுதுங்க. அதாவது நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அப்படியே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக புது கிளாஸ் மாதிரி இருக்கும். கையில் ஒரு கைப்பிடி இருக்கும். நம்ம போய் சாப்பிடக்கூடிய டீ கடையெல்லாம் முக்கால்வாசி இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாஸ்டர்னே ஒரு டீ அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸ் அப்படி தண்ணியில் கிடைக்கி பார் டெண்டர் மாதிரி அப்படி தூக்கி போட்டு அப்படி ஒரு ஆற்றி ஒரு அரை கலக்கி கொடுப்பார். அதை நம்ம குடிச்சிட்டு வருவோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு தனியாக வீட்டிலிருந்தே பிளாஸ்டிக் யாருக்கும் தெரியாத மாதிரி டீ கொண்டு வந்து தனியாக குடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் நம்மளோட ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக பார்த்தது, உதாரணத்துக்கு அவர் ஆவடி வந்திருந்தார். நேற்று ஆவடி வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்காரு. அகைன் அந்த டீ கடையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கிறாரு. மக்கள் மகிழ்ச்சி. அதே ட்ரெண்டு தான். அது எதுவும் மாற்றம் இருக்காது. அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லிடலாம். ஸோ ஒரு இமேஜினேஷனும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறைய இடத்துல தேங்கியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுசிங் போர்டு ஏரியாவில் ஆவடியில் தண்ணி அந்தளவுக்கு பயங்கரமாக தேங்கி நின்றுது. அவர் வந்து அப்படியே நேராக மெயின் ரோட்டில் அப்படியே வராரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அப்படியே போயிட்டாருப்பா. இருந்தாலும் நம்ம சிஎம் வந்தாருப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சு இங்கே வரும். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் தண்ணி இல்லாத ஏரியாவில், வஸ்ட் அஃபெக்டட் ஏரியா இல்லாமல் இடத்துல எல்லாரும் நாங்களும் வந்தோம் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணுமா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 67-68 வயசு ஆச்சு. அவரை வந்து சும்மா எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ஒரு ஷோக்கு வேண்டி காட்டிட்டு ஒரு டீ குடிக்க வச்சு ஒரு செல்ஃபி எடுக்க வச்சு அங்கே வந்து அவர் போனதுனால எந்த பிரச்சனையும் அங்கே இமீடியட்டாக சால்வ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா பிரச்சனை எடுக்கிற இடத்துக்கே அவர் போகிறதில்ல. பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தள்ளி இருந்து தான் அவர் போகிறாரு. தண்ணியில் அவரால் இறங்க முடியாது. அந்த லிமிட்டேஷனும் இருக்குது. ஏன்னா அவரோட ஹெல்த் பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாம இளையபாரதம் வாயிலாக சொல்கிறோம். சிம்பிளாக தன்னோட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸையும் மினிஸ்டர்ஸையும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவரை மேற்பார்வையிட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான் ஒரு சிஎம் பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து ஓகே இந்த மீடியா கவர் பண்ணாங்க, சிஎம் வந்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுறது மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல். அந்த பிஆர் ஸ்டண்ட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டாமே. காரணம் என்னென்னா, அவர் எல்லாருக்கும் உள்ள முதல்வராச்சே, அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நியாயமாக பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப அவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வாய்ஸாக இருக்கணும். ஏன்னா அவர் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் தானுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சில இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த டி நகரில்
என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ரீபாக் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு ஃப்ளாட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 28 ஃப்ளாட் அந்த இடத்துல இருக்குது. அவங்க வந்து இந்த மாநில அரசு கிட்ட நஷ்ட ஈடு கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.55 லட்சம் ரூபா கேட்குறாங்க. எதுக்கு இது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளாட் எல்லாத்தையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மழை காலத்தில் வெளியிலேருந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கிறதுனால அவங்களோட போக்குவரத்து எல்லாமே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே காசு போட்டு இந்த மோட்டர்லாம் போட்டு தண்ணியை செக்ஷன் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு தடவையும் கிட்டத்தட்ட ஒரு மோட்டருக்கு வந்துட்டு 50,000 ரூபா கிட்ட செலவாகுது. அப்போ 28 வீடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பண்ணுறதுனால 11.55 லட்ச ரூபா இருக்குது. பில் எங்கே இருக்குது, நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் இங்கே மக்கள் பிரச்சனை இருக்குது. இந்த நிலைமையில் இங்கே தண்ணி தேக்கம் இருக்குது. இதனால நிறைய டிசீஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு கிளாஸ் கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும். பட் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், ஒரு காமன் மேனுக்கும் இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். நாம் போனோம் அப்படின்னு வச்சுன்னா அப்படி அந்த தண்ணியில் ஊற்றி நமக்கு அந்த கிளாஸ் கொடுப்பாங்க. அதில் ஈகோலே இருக்கும், அமீபா இருக்கும், மற்ற பாக்டீரியா இருக்கும், சில வைரஸஸ் எல்லாம் இருக்கும். ட்ரைனேஜ் வாட்டர், ஸ்டாம் வாட்டர் கலந்ததுனால சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் அதை குடிச்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு போவோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை குடிக்க முடியுமா? ஸோ பொதுமக்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்குறாரு அண்ணாமலை அவர்களை பார்த்துன்னு, சார் உங்கள் ஒன் ஆஃப் யுவர் கால்ஸில் பம்பர் இருக்குது சார், ரூல்ஸ் படி போடக்கூடாது. ஓகே, ஒத்துக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களோட காரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக பிளாக்டாக இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, மற்ற அமைச்சர்களோட கார் எல்லாமே நீங்கள் பார்த்தாலுமே எப்படி இருக்குன்னா ஃபுல் டின்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். அப்போ அவங்களுக்கு ப்ரைவசிக்கு இருக்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் மக்கள் எழுப்ப ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ இதையெல்லாம் தவிர்த்து உண்மையாகவே இப்போ சில தலைவர்கள்லாம் இருந்தாங்க, உண்மையாகவே அவங்க போய் டீ குடிப்பாங்க. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திரு அழகிரி அவர்கள், மூக அழகிரி அவர்கள், அவர் என்ன பண்ணுவார்னா காலையில் எழுந்துச்சு அப்படியே அவர் வீதியில் போய், மதுரையில் அவர் வீதியில் போயிட்டு டீ கடையில் உட்காந்து குடிப்பார், சாப்பிடுவார், பேசுவார், வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ஃப்ரீடம் அவருக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு லோக்கல் கனெக்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிஎம் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான ஒரு கருத்து. அப்படியே அங்கேருந்து எதிர்க்கட்சி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவதுங்க திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வாயிலாக இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய அதிமுக ஆட்களை வந்து திமுகவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். ஹான்ஸ் கேஸ் போடுறது, அப்புறம் லாட்ரி கேஸில் வந்து அவங்கள வந்துட்டு ஆம் ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிய வருது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுறாரு, இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திராணியற்ற ஒரு கட்சியாக திமுக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா எதுக்கு மற்ற கட்சியிலேருந்து ஆளை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து கொண்டு வரணும்? அதுதான் அவரோட கூற்று. அதிமுக மாவட்ட கவுன்சிலர் மீது வழக்கை தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே உள்ளாட்சி பிரதிநிதிகளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றார், ஏதாவது தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழிலே இடர்பாடுகளை ஏற்படுத்துவது, அவர் மீது வழக்கு பதிவு செய்வது, ஜாமீன் வர முடியாத வழக்குகளை பதிவு செய்வது, இதன் மூலமாக மிரட்டி இன்னைக்கு ஆள் சேர்க்கின்ற நிலையிலே செந்தில் பாலாஜி இருக்கின்றார். நேரடியாக அரசியல் களத்திலே சந்திக்க முடியாத திராணியற்ற கட்சி திமுக கட்சி. இப்போது இருக்கின்ற மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்திலே அடாவடித்தனமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ கரூர் விஷயத்தில் நாங்கள் வந்துட்டு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு. இது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை ஒரு எதிர்கட்சி அவங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்படியே இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கரூர் சைடில் போயிட்டு நீங்கள் விஷயங்களை கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கட்சியிலிருந்து ஆட்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த இரட்டை தலைமை சைலண்டாக இருந்துச்சுன்னா அது கட்சிக்கு உகந்தது அல்ல. ஸோ இப்போ அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை எடுத்து அவங்க பேசியிருக்காங்க. இதே போல் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், கோயம்புத்தூரோட ஸ்ட்ராங் மேன், முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 300 ரோடோட வேலைகள், ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன? இது வந்து திமுக அரசோட அராஜகம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாரு. உடனே இதுக்கு பதில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். அவர் வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஃபாலோவர் நினைக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் சேலஞ்சு தான் விட்றாரு. ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன், ஆதாரம் இருந்தால் கொடுங்க, 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுவும் கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் இங்கே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்களோ நாங்கள் கண்டிப்பாக அதை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு. இது சற்றே வேடிக்கையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். யாரெல்லாம் ஊழல் பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்படணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கு சற்றே ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திரு இபிஎஸ் அவர்கள் இன்னுமே இந்த வெள்ளம் எவ்வளோ மோசமாக இருக்குது,
அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தலை. இந்த வெள்ளத்தில் இந்த ஏரியாலாம் ரொம்ப வர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் இது சொல்லுது, இதை நாம் பொய் அப்படின்னு சொல்கிறோம், இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சொல்கிறோம், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் எடுத்துக்கலாம், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம், இந்த கிரிட்டிக்கலான பாயிண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸாஸ்டிவான ரிப்போர்ட் ஆங்காங்கே அவங்க சொல்கிறாங்க. பட் ஒரு எக்ஸாஸ்டிவான ரிப்போர்ட் அவங்க சைட்லேருந்து வரல. பட் அவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதா நிலையம், மேடம் ஜெயலலிதாவோட இல்லமாக இருந்த வேதா நிலையத்தை எப்படியாவது நாங்கள் மீட்போம், மேல்முறையீடு பண்ணியாவது அதை நாங்கள் மீட்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குங்க. இதில் என்ன சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதா நிலையம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது, மாற்று கருத்தில். பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அங்கேருந்து தான் சைன் பண்ணாங்க, மாற்று கருத்தில். சென்டிமெண்ட்லி நிறைய பேர் அங்கே வந்துட்டு அட்டாச்சாக இருக்காங்க, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை விட அவங்களோட பார்ட்டியோட ஒரு பெரிய சிம்பிள். ஸோ பப்ளிக் மணியை ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு 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 மியூசியமாக மாற்றுறதோ ஒரு காட்சியகமாக மாற்றுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி மணி ஸ்பெண்ட் பண்ணி தீபா அவர்கள்கிட்ட பேசி தீபக் கிட்ட பேசிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அமௌண்ட்டாக நாங்கள் தரோம், ஆனால் இது எங்களோட பார்ட்டி சென்டிமெண்ட்ஸ், அவங்க இந்த கட்சியோட தலைவி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சுமூகமாக பேசி முடிக்கிறத விட்டுட்டு ஒரு ஒரு அதிரடி ஆக்ஷனாக ஒரு திடீர்னு எடுத்தோம் கவுத்தோன்னு அதை பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் வல்லுநர்களோட ஒரு கருத்தாக இருக்குது. பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாவி போவீங்களோ இல்லை தவழ்ந்து போவீங்களோ இல்லை ஏறி போவீங்களோ இல்லை இறங்கி போவீங்களோ அதெல்லாம் அவங்களோட இஷ்டம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, மற்றவங்களை தாக்கும்போது அந்த ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் நம்மளையும் தாக்கும். நிறைய பேர் நம்மளையும் விமர்சனம் பண்ணுவாங்க, இதில் மாற்று கருத்து இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு நாம் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல விரும்புகிறோம். காரணம் என்னென்னா, இங்கேருந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணி தமிழக மக்களில் அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போகிறாரு. அங்கே போயும் நான் கூச்சல் தான் போடுவேன், வெளியே இருந்து கோஷம் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை, யாருக்கும் நல்லதில்லை. இதை பார்த்து மக்கள் அடுத்த தடவை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யாருக்குமே ஒரு பெருசாக ஒரு அக்கறை இல்லை. பாராளுமன்றத்துக்குள்ளே எவ்வளோ கேள்வி எழுப்புறீங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே தமிழக மக்களை பிரிக்காமல் தமிழக மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் கான்ஸ்டிடியூவன்சி மக்களுக்கு வேண்டி என்னெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க, பொதுவான பில்ஸில் டிஸ்கஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்றதான் எல்லாம் பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவை நடக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. பாதி நேரம் வந்து அவையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே ஆட்கள் இருக்காங்க. இந்த தடவை 12 MP சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ இந்த தண்ணி மேட்டர்லாம் தள்ளி விட்டுட்டு திருமா அவர்கள் அங்கே போய் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர, இது ட்ரால் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது. ஏன்னா நம்ம பண்ண வேலை அந்த மாதிரி. ஸோ அதையெல்லாம் கடந்து போய் நன்றாக செயல்பட வேண்டும் நம் மாண்புமிகு திருமா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. இந்த சட்டை போட்டதுக்கு வேறு காரணம் இல்லை. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்கனம் பாரதம். ஜெய்ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.